வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவொன்றை பார்க்க போறோம். அதுதான் என்ன மாதிரி என்றால், இன்றைக்கு கிட்டத்தட்ட 16வது நாட்கள் கடந்து இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய போர் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் எவ்வாறு இந்த ஈரான் தாக்கு பிடிக்கிறது என்பது தொடர்பாகவும் ஈரானுடைய ஆயுத அதாவது அவர்களுடைய யுத்த வியூகங்கள் தொடர்பாகவும் இந்த வீடியோவை நாங்கள் பார்க்க போறோம். ஏன் ஈரானை பொறுத்த வரைக்கும் அதை ஒரு நாளுமே வெல்ல முடியாது என்று பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு 4 எல்லைகளையும் அது சூழப்பட்டிருப்பது தனியே பார்த்தீங்கன்னு சொன்னால் மலைகளால். அதே நேரத்தில் ஈரானுடைய மிசைல்கள் ஃபாட்டா என்று சொல்லப்படுகின்ற ஈரானுடைய மிசைல்கள், அதே நேரம் ஃபாட்டா 2, இவை இரண்டுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு டொமஹாக் என்று சொல்லப்படுகின்ற மிசைல்கள் இருந்தும் கூட ஈரானுடைய மிசைல்கள் இஸ்ரேலுடைய அயன் டோமை உடைக்கிறது. கிட்டத்தட்ட 17,900 கிலோமீட்டர் தூரம் இந்த இதுவரைக்கும் பாவிக்கப்பட்ட இந்த மிசைல்ஸ் பயணித்திருக்கிறது என்பதுதான் இந்த உண்மை. உண்மையான காரணங்கள் என்னென்றால், இந்த ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரானுடைய ஆயுத தளபாடங்கள் மலைகள்ல இருக்கின்ற அவர்களுடைய சீக்ரெட் பங்கருக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது, மிசைல் சிட்டிஸ் வைக்கப்பட்டிருக்கிறது தான் உண்மை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்கள் ஏவுகின்ற இந்த ஃபெட்டா 2 என்கின்ற அந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் கிட்டத்தட்ட மார்க் 5ல இருந்து மார்க் 20 வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 17,500 கிலோமீட்டர் per hour என்ற வேகத்துல பயணிக்கக்கூடிய, அதாவது சாதாரணமாக எங்களுடைய மோட்டார் பைக் பயணிக்கிறது 100ல இருந்து 150 வரைக்கும் உள்ள கிலோமீட்டர் per hour. இது 17,500 கிலோமீட்டர் ஒரு அவர்ல 17,500 கிலோமீட்டர் போகக்கூடிய அளவு வேகத்துல இந்த ஃபெட்டா 2 மிசைல்கள் போகின்றன. இவர்களை பொறுத்த வரைக்கும், இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும், இஸ்ரேல் வைத்திருக்கிறது அரோ என்று சொல்லப்படுகின்ற ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒன்றை வச்சிருக்கிறார்கள். அயன்டோம் என்று சொல்லுகின்ற ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒன்றை வச்சிருக்கிறார்கள். டேவிட் ஸ்லிங், அதாவது டேவிட்டினுடைய கிட்டிப்புள்ள டேவிட்டினுடைய என்ன சொல்றது, கிட்டிப்புல்லும் அல்ல, டேவிட் ஸ்லிங் என்று சொல்லப்படுகின்ற ஒன்றை வைத்திருக்கிறார்கள். அதாவது கெட்டபோல், டேவிட்டினுடைய கெட்டபோல். ஸோ இந்த மூன்றும் தான் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேல்கிட்ட இருக்கிறது. இஸ்ரேல்கிட்ட இந்த 3 ஆயுத இதுகள் இருந்தால் கூட, அதாவது மிசைல்ஸ் அண்ட் ரிசப்டர்ஸ் அன்டிசெப்டர்ஸ் இருந்தால் கூட, இந்த இஸ்ரேலால ஈரானுடைய இந்த ஆயுதங்களை ஒன்றுமே அதாவது தடுக்க இல்லாம இருக்கிறது, மிசைல்களை தடுக்க இல்லாம இருக்கிறது என்ற காரணம் என்ன என்று சொன்னால், இந்த மிசைல்ஸ் ஏவுகணைகளை ஏவுறதுக்கு ஒரு குறைந்த நேரங்கள் தான் எடுக்கிறது. சாதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வான்ல இவர்களுடைய இந்த சாஜி, அதே நேரத்தில் சாஜில், அதே நேரம் ஃபெட்டா 2 போன்ற ஏவுகணைகள் ரெடி பண்ணுவதற்குரிய டைம் அதாவது ரெடி பண்றதுக்குரிய டைம் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் தான். சாதாரணமாக பெரிய மிசைல்ஸாக இருக்குமா இருந்தால் அதுக்கு ஃபியூவல், வாட்டர் ஃபியூவல், அதாவது தண்ணி திரவ நிலையில இருக்கின்ற ஃபியூவல்ஸை போடுகின்ற போது மணித்தியால கணக்காகும் அதை ரீலோட் பண்ணுவதற்கு. ஆனால் இவர்களுடைய மிசைல்ஸ் திண்ம எரிவாயுகளை பயன்படுத்துறது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 12ல இருந்து 30 கிலோமீட்டர் நிலத்தில இருந்து உயரத்துல இவை தொடர்ந்து பயணித்து கொண்டு போய் இஸ்ரேலினுடைய இலக்குகளை துல்லியமாக தாக்குகின்ற ஒரு சிஸ்டம் ஒன்றை தான் இவர்கள் வைத்திருக்கிறார்கள். யாரான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஈரானை பொறுத்த வரைக்கும் பல வகையான ஆயுதங்கள், பல டெக்னாலஜிஸ் கிட்டத்தட்ட இவர்கள் கடந்த ஒரு 20 வருடங்களாக இந்த மத்திய கிழக்குல ஒரு மிக பலம் பொருந்திய ஒரு நாடாக மாற வேண்டும் என்பதில் ஈரான் துல்லியமாக, ஈரானுடைய தலைவர்கள் முக்கியமாக சுப்ரீம் லீடர்ஸ் அவர்கள் அந்த விடயத்தை அவர்கள் மிக தெளிவாக பிளான் பண்ணியிருக்கிறார்கள் கடந்த 20 வருடங்கள். ஏன்னா இவருக்கு தெரியும், மத்திய கிழக்கு நாடுல ஈராக் ஏற்கனவே அமெரிக்காவால் அடிக்கப்பட்டு ஈராக் அரசாங்கம் அமெரிக்காவுடைய கொன்றலுக்குள்ள கொண்டு வரப்பட்ட போது அடுத்ததாக இருக்கின்ற மிக பெருமான ஒரு நாடுதான் இந்த ஈரான். ஆகவே இந்த ஈரானை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்குரிய முக்கியமான தேவையாக இருந்தது தேவையான ஆர்சனல்ஸ், அதாவது தேவையான ஆயுத தடபாளங்களை, மிசைல்ஸ், அதாவது மிசைல் சிட்டிஸ் அல்லது நிலத்துக்கு இருக்கிற சுரங்க பாதைகளுக்குள்ள நாட்கணக்காக சேமித்து வைக்க வேண்டிய தேவை இருந்தது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்களுடைய இந்த ஏவுகணை 2 ஸ்டேஜில் போகக்கூடிய, அதாவது ஏவப்பட்டா பிறகு ஒரு கொஞ்சளவு ஃபியூலை பாவிச்சு கொஞ்சம் தூரம் போய் மேலே வளிமண்டலத்தில் இருந்து மேலே சாதாரணமாக ஃப்ளை போகக்கூடிய தூரத்திலிருந்து மேலே போன பிறகு அங்கே இருந்து வெடிச்சு சிதறி ஒரு பகுதி பிரிய மிச்ச பகுதி
தாங்கள் விரும்பியவாறு நகர்த்தி கொண்டு, அதாவது பிளேன் ஓடுற மாதிரியே நகர்த்தி கொண்டு போய் துல்லியமாக தாக்கக்கூடிய ஒரு சிறப்பான அம்சம் ஒன்று தான் பார்த்தீங்க என்று சொன்னால் அந்த ஷார்ப் மெனுவரபிலிட்டி என்று சொல்வார்கள். அதாவது வந்து துல்லியமாக அதை இங்களையும் மங்களையும் திருப்பி கொண்டு போய் தேவையான இடத்துல அடிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஒன்று தான் இருக்கிறது. அதே நேரத்தில் பார்த்தீங்க என்று சொன்னால் முக்கியமான விடயம் ஒன்றை பார்க்கணும். இந்த ஃபட்டா 2 ஏவுகணைகள் வந்து அதில் இருக்கிறது வந்து மூவபிள் நொசில்ஸ், அதாவது வந்து அந்த திரவ நிலை எரிபொருட்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த திண்ம நிலை எரிபொருட்களை அங்கே இங்கே திருப்பக்கூடிய ஏவுகணைக்குள்ளுக்குள்ளேயே திருப்பக்கூடிய நிலைமையில மூவபிள் நொசில்ஸ் இருக்கிறது. அதை விட வந்து அந்த நொசில்ஸ் வந்து முன்னுக்கு தான் இருக்கிறது, அதாவது ஏவுகணையுடைய நுனிப்பகுதியில தான் அந்த நொசில்ஸ் இருக்கிறது. ஆகவே அது கடைசி வரைக்கும் பயணித்து கொண்டு போய் தேவையான டார்கெட்ல அடிக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறது. இப்ப அண்மைய தினங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னால் ஈரானுடைய வான்பரப்புகள், இஸ்ரேலினுடைய வான்பரப்புல வந்து டிராகன் டெயில் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் உண்டு இவர்கள் கதைக்கிறார்கள். அதாவது வந்து அந்த ஃபிளைட் வந்து, அதாவது ஃபிளைட் போற மாதிரி இந்த மிசைல்ஸ் வந்து மேலையும் கீழையும் நகர்த்தப்பட்டு விலத்தி இவர் அடிக்கப்படுகின்ற ஒரு ஆன்டி மிசைல்ஸுக்கும் டோப் காட்டிக்கொண்டு, அதை சொல்ற டோப் என்று சொல்வார்கள், டோப் பண்ணி கொண்டு போய் அடிக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறது. சாதாரணமாக ஈரானுடையதும் இஸ்ரேலினுடைய நிலப்பரப்பை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் ஈரானுடைய நிலப்பரப்பை மாதிரி அல்லது இஸ்ரேலினுடைய நிலப்பரப்பை மாதிரி 75 மடங்கு பெரியதுதான் ஈரான். இஸ்ரேலை போன்று 75 மடங்கு பெரியது. கிட்டத்தட்ட 7400 வீதம் இஸ்ரேலானது வந்து அல்லது ஈரானானது இஸ்ரேலை விட பெருசு. ரெண்டாவது இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவருடைய மொத்த நீளமே 1470 கிலோமீட்டர். ஆக குறைஞ்ச கிலோமீட்டர் வந்து 15 கிலோமீட்டர். ஆக கூடிய தூரம் வந்து 135 தான் மேக்சிமம் ஆக அகலமான பகுதி. மொத்த நீளம் வந்து 1470 மன்னிக்க வேணும் 470 கிலோமீட்டர் மட்டும்தான். ஆகவே இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குவைட் மற்ற நாடுகள் வந்து ஒப்பிடேக்கில்லை. இந்த இஸ்ரேல் வந்து ஒரு சின்ன நாடு. ஈரானுக்கு இந்த இஸ்ரேல் என்ற நாட்டை அகற்றுவதற்கு, மெப்பில இருந்து அகற்றுவதற்கு கன நாட்கள் பிடிக்காது என்பதுதான் உண்மை. சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த ஈரான் அரசாங்கம் இவ்வளவு காலமுமே அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள்ல இருந்தும் அதே நேரத்தில் இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் இருந்தும் எவ்வாறு தங்களை தப்பித்துக் கொள்ளுகிறது என்கிற விடயத்தை நாங்கள் பார்க்கணும். அப்படி பார்க்கிறதாக இருந்தால் நாங்கள் இவர்களுடைய கணக்க டெக்னிக்கை பார்க்கணும். முதலாவதாக நாங்கள் பார்ப்போம், அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்வோன், அதாவது வந்து ஒரு நேரத்தில் பல ராக்கெட் லான்ச்சர்ஸ் அல்லது வந்து பெரிய மிசைல்ஸ் அல்லது வந்து இந்த ட்ரோன்ஸுகளை தாக்கு பிடிக்க முடியாத நிலைமை இருக்கின்றால் சாதாரணமாக $10,000 to $20,000 தான் இவர்களுடைய ஒரு ட்ரோன் செலவு. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய ஆன்டி மிசைல், ஒரு ட்ரோனை வீழ்த்துவதற்குரிய F-35 விலை அல்லது வந்து ஒரு ஆன்டி மிசைல் மில்லியன் கணக்காக பெறுமதியானது. ஆகவே இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மிசைல்ஸ் ட்ரோன்ஸுகளை அள்ளு கணக்காக கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 6000க்கும் மேற்பட்ட ட்ரோன்ஸும் 1500க்கும் மேற்பட்ட மிசைல்ஸும் இதுவரைக்கும் அடிக்கப்பட்டிருக்கிறது ஈரானால. ஆக 16 நாட்கள்ல. ஆகவே இனிவரும் காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோ ஃபிளைங் ட்ரோன்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய தலையீடியாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அதே நேரம் இந்த அமெரிக்காவினுடைய தளங்களை கொண்டிருக்கிற மற்ற நாடுகளுக்கும் இருக்க போகுது. இரண்டாவது வந்து அவர்களுடைய இரண்டாவது டாக்டிக் வந்து அந்த சகல இடங்கள்லையுமே கடல் பாதைகள்ல வந்து மைன்ஸை போட்டுக்கொள்கிறார்கள், கடல் மைன்ஸ். ஆகவே அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய கடற்பலம் USS ஹெரால்டா இருக்கலாம் அல்லது வந்து அப்ரஹாம் லிங்கனா இருக்கலாம், போக இயலாது. போன இடங்கள்ல சகல இடங்கள்லையும் இவர்களை பொறுத்த வரைக்கும் அடிவிலும் எதால் என்று பார்த்தீங்கன்னா இந்த மைன்ஸால. ஸோ இந்த மைன்ஸை கிளியர் பண்ணுவதற்கு தான் அமெரிக்கா உதவி கேட்டிருக்கிறது. ஆனால் தற்சமயம் வேற நாடுகள் அந்த உதவிகளை தரமாட்டோம் என்கிற விடயத்தையும் சொல்லியிருக்கிறது. மூன்றாவது டெக்னிக் வந்து இந்த கில் ஜோன் என்று சொல்லுகிறார்கள். அதாவது வந்து ஈரானை சுற்றி இருக்கிற நாடுகளாக இருக்கிற சவுதி அரேபியாவா இருக்கட்டும், பஹ்ரைனா இருக்கட்டும், கட்டாரா இருக்கட்டும், ஓமானா இருக்கட்டும், அனைத்துமே ஈரான்ல இருந்து கில் ஜோன்ல தான் இருக்கிறது. அதாவது இந்த கில் ஜோன் என்னென்றால் ஈரான்ல இருந்து அடிக்கப்படுற எல்லா ஜெட்டும் வந்து எல்லா ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸும் ரீச்சபிள் தூரத்தில் தான் இந்த நாடுகள் இருக்கிறது. அடுத்த அவர்களுடைய டெக்டிக் ஐந்தாவது டெக்டிக் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து இந்த இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள்ட்ட இருக்கிற நீர்மூழ்கி கப்பல் மிக சின்னது, கிட்டத்தட்ட 200 அடி 100 அடியான சின்ன நீர்மூழ்கி கப்பல்கள். பல நீர்மூழ்கி கப்பல்களை ஈரான் வச்சிருக்கிறது. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை பெருசு. ஏனென்றால் அவர்களுடைய நீர்மூழ்கி கப்பல் மிகப்பெரியது, அது ஈஸியாக ரேடாரில் தெரியும். ரெண்டாவது இவர்களுடைய நீர்மூழ்கி கப்பல் வந்து இவர்கள் மறைத்து வைத்து போட்டு திடீரென அதிலிருந்து எழும்பி அதை தாக்குவதற்குரிய ஈரானுடைய சிறப்பம்சங்கள் வந்து ஈரானுடைய அடுத்த டெக்டிக். அதாவது இந்த சின்ன
நீர்மூழ்கி கப்பலாக இருக்கட்டும் அல்லது சின்ன படகுகளாக இருக்கட்டும், ஒரே நேரத்தில் 200-300 படகுகள் ஒரு மிகப்பெரிய கப்பலை நோக்கி நகரேக்குள்ள எத்தனை ஃபிளைட் ஜெட்டால எத்தனை கப்பல்களை தாக்குவது என்கிற பிரச்சனை எல்லாம் வரும். ஆகவே இதுதான் அவர்களுடைய அடுத்த டாக்டிக். அது அவருடைய கடைசி டாக்டிக் என்னென்றால் ட்ரோன்ஸ். இந்த ட்ரோன்ஸ் வந்துதான் இந்த இவர்களுடைய மிகப்பெரிய சிறப்பானது. அதாவது வந்து எண்ணவே முடியாத அளவுக்கு வந்து ட்ரோன்ஸ்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த ஈரானியர்கள். ஆகவே எடுக்க 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 குறையாத அளவுக்கு ஈரானை பொறுத்த வரைக்கும் தாராளமாக ட்ரோன்ஸ்கள் இருக்கிறது. ட்ரோன்ஸ்களால் போட்டு அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சரி, இவ்வளவு தான் இருக்கட்டும். இதுதான் இவர்களுடைய டாக்டிக்கான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை, தற்சமயம் வந்து இந்த இவர்களுடைய இந்த கடைசி போரினுடைய கடைசி தந்திரம் என்னென்றால் கட்டார்ல இருக்கிற அல் உதைட் ஏர்போர்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஏர்போர்ட் கிட்டத்தட்ட அமெரிக்காவினுடைய 8,000 இருந்து 9,000 வரைக்கும் அவர்களுடைய படை வீரர்கள் இருக்கின்ற அந்த தளத்தை ஃபெட்டா 110 என்று சொல்லப்படுகின்ற மிசைல்ஸால அண்மைய தினத்தில் நிர்மூலமாக்கி இருக்கிறார்கள் ஈரானியர்கள். அந்த மிசைல்ஸ் ஃபெட்டா 110 மிசைல்ஸை பொறுத்த வரைக்கும் அது கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் போகக்கூடியது. ஆகவே அண்மையில் அந்த கில்லிங் ஜூன்ஸில் ஈரான்ல இருந்து ஏவக்கூடிய கில்லிங் ஜூன்ஸில் தான் அமெரிக்கர்களுடைய தளங்கள் இருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. சரி, பார்ப்போம். இவர்களுடைய அந்த ஃபெட்டா 110 மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தா இல்லை. என்ன முன் இருக்கிறது QAM1. இந்த QAM1 என்று சொல்லப்படுகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவையும் வந்து கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் வரைக்கும் பயணிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மிசைல்ஸ். ஸோ இந்த மிசைல்ஸை பொறுத்த வரைக்கும் அவனுடைய ஃபியூஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவை வந்து ப்ராக்சிமிட்டி ஃபியூஸ் என்று சொல்வார்கள். அதாவது வந்து அடிக்கப்படுகிற மிசைல் நுனியில தான் அந்த மிசைல்ஸ் இருக்கிறது. ஆகவே அப்படியான சந்தர்ப்பத்தில் விழுந்து வடிவா வெடிக்கும் வரைக்கும் இதை வடிவா மெனுவை பண்ணி கொண்டு போய் சகல ஆயுதம் தாங்கி கப்பல்களையும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக USS ஹெரால்டோ அல்லது வந்து USS ஆப்ரஹாம் லிங்கனை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 6 இவர்களுடைய கப்பல்கள் தரித்து நிற்கிறது. ஆகவே அவர்களுக்கு இந்த கில்லிங் சூன்ல தான் ரெட் சீயா இருக்கட்டும் கல்ஃப் சீயா இருக்கட்டும் இவர்களுடைய இந்த இதுகள் அதாவது வந்து அமெரிக்காவினுடைய கப்பல்கள் இருக்கிறது என்பதுதான் உண்மை. அது அடுத்த விடயம் வந்து பஹ்ரைன். அதாவது வந்து US அதாவது அமெரிக்காவினுடைய சென்ட்ரல் கொமாண்ட் இருக்கிறது பஹ்ரைன்ல. இந்த பஹ்ரைன் வந்து கிட்டத்தட்ட தாக்கி அழிக்கக்கூடிய தூரத்தில் ஈரான்ல இருந்து தாக்கி அழிக்கக்கூடிய தூரத்தில் தான் இந்த பஹ்ரைன் இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதுல அமெரிக்காவினுடைய 5வது ஃபிளீட் வந்து கிட்டத்தட்ட 9,000 ஆர்மி அந்த பகுதியில இருக்கிறார்கள். அந்த பகுதியில வந்து ஏர் ஃபேக்டரிஸ் அண்ட் அம்பிஷியஸ் ஷிப்ஸ் வந்து அதாவது வந்து ஈரானுடைய அம்பிபியஸ் ஷிப் என்று சொல்லுகிறது நிலத்திலையும் போகக்கூடிய தண்ணிலையும் போகக்கூடிய ஷிப்ஸும் வந்து இந்த பஹ்ரைன் பகுதிக்கு போகக்கூடிய விடயம் ஈஸி. அதாவது வந்து அதுல இருந்து இவர்களுடைய மிசைல் ரேஞ்ச் வந்து மிகவும் பக்கத்தில் இருக்கிறபடியால அமெரிக்காவுக்கு எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கிறது என்பதுதான் உண்மை. சரி, அதைத்தான் அப்படியே பார்க்கிறோம் என்று பார்த்தால் 2வது விடயம் இந்த பஹ்ரைன்ல இருக்கிற நாவல் சப்போர்ட் ஆக்டிவ் சென்டர் என்று சொல்லப்படுகின்ற இந்த இடம் வந்து ஈரான்ல இருந்து மிக குறைந்த தூரத்தில், முக்கியமாக ஈரான் மலைப்பகுதி கரையோரங்களில் கடற்கரை பகுதியில் இருக்கிற மலைப்பகுதிகளில் இருக்கிற சீக்ரெட் பங்கர்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட அக்சசிபிள் தூரத்தில் தான் இவர்களுடைய இந்த தளங்கள் இருக்கிறது. அதை தவிர ஈராக்கிலேயாக இருக்கட்டும் அல்லது வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல இருக்கின்ற அல்டஃபா என்று சொல்லப்படுகின்ற தளங்கள், இந்த தளங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஈரானுடைய கூப்பிடு தூரம் என்று சொன்னால் உண்மையாவே கூப்பிடு தூரம் அல்ல. ஈரான்ல இருந்து ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸை ஹைப்பர்சோனிக் ஃபெட்டா 2 சாஜிலோ பாவிக்காம சாதாரணமாக இவர்களுடைய சின்ன மிசைல்ஸாலையும் அடித்து தகர்க்கக்கூடிய தூரத்தில் தான் அமெரிக்காவினுடைய இந்த கப்பல் தளங்கள் இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதுல நீங்க முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த அல்டஃபா என்று சொல்லப்படுகிற என்னுடைய படத்துல பின்னுக்கு தெரிகிறது தான் இந்த அல்டஃபா என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்காவினுடைய மூளை, அதாவது கண்காணிப்பு மையம், கட்டளை மையம், அவர்களுடைய ஆயுத தளபாடங்கள், அதே நேரத்தில் ஏர்போர்ட் எல்லாமே இருக்கிறது வந்து இந்த அல்டஃபா அங்கே இருக்குன்னு பாத்தீங்கன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல. அண்மைய தினங்கள்ல வந்து UAEக்கு அல்லது யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு வந்து பயங்கர மோசமான மிசைல்ஸ் ட்ரோன் தாக்குதல்களை ஈரான் மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால் ஈரானை பொறுத்த வரைக்கும் இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு ஒரு வார்னிங்கும் கொடுத்து அதையும் தாங்காமல் அமெரிக்காவிற்கு ஈரான் உதவி செய்து கொண்டிருக்கிறதால இந்த UAEக்கு வந்து படு மோசமான தாக்குதல்களை
ஈரான் அண்மைய தினங்கள்ல தினமும் 400-500 ராக்கெட் லான்ச்சர்ஸ், 400-500 ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ், 1000க்கு மேற்பட்ட ட்ரோன்ஸ் மூலம் இவற்றை தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய இந்த ஒரு குண்டு, அதாவது அந்த ஃபெட்டா 2 வெடிக்கின்ற போது அதால வர அதிர்வலைகளால அதற்கு அண்மையான பகுதிகளில் இருக்க கிட்டத்தட்ட 400 மீட்டர்ல இருந்து 1800 மீட்டர் வரைக்கும் உள்ள சகல பில்டிங்கும் சரிதானே அனைத்துமே உடைகின்ற சாத்தியக்கூறுகள் வந்து கிட்டத்தட்ட 100ல இருந்து 300 PSI என்று சொல்லப்படுகிற சாதாரணமாக காருக்கு காத்தடிக்கிறது வந்து 40 PSI. ஆனால் இந்த குண்டு வெடிக்கின்ற போது 100ல இருந்து 300 PSI அதிகளவான பிரஷர் ஏற்படுத்தப்படுகின்ற போது திண்ம கட்டிடங்கள், வாகனங்கள் எல்லாம் வெடிச்சு சிதறதான் உண்மை. என்னுடைய மைப்புக்கு பின்னால நீங்கள் பார்ப்பீங்கள், ஈரானை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய நாடு. பஹ்ரைனாக இருக்கலாம், அல்லது வந்து சவுதி அரேபியா இருக்கலாம், ஓமானா இருக்கலாம், அல்லது வந்து UAE இருக்கலாம். இவை அனைத்துமே வந்து ஈரானுடைய இந்த தாக்குதல் மையங்களுக்கு மிகவும் கிட்டடியில இருக்கிறது என்பதுதான் உண்மை. சரி, இதுதான் இப்படி இருக்கென்று பார்த்தால் நாங்கள் இதுக்கு மேலேயும் பார்க்க வேண்டிய இடம் ஜெர்மன். ஏமன் என்று சொல்லப்படுகின்ற நாடு, ஈராக், இந்த ரெண்டுமே ஜெர்மன்ல உங்களுக்கு தெரியும் ஹவுத்தி என்று சொல்லப்படுகின்ற ஒரு தீவிரவாத குழு இருக்கிறது. அது ஈரானுடைய அலைஸ். ஈரானை பொறுத்த வரைக்கும் ஜெர்மன்ல இருக்கிற படைகள் வந்து அது ஜெர்மனி அல்ல, ஏமன், YEMEN. ஏமன்ல இருக்கிற படைகள் வந்து ஈரானை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய எதிரிகளாக இருந்தாலும் அங்கே இருக்கிற ஆயுத குழுக்கள், கிளர்ச்சி குழுக்கள் வந்து ஈரானால பாலூட்டி வளர்க்கப்பட்ட பாம்பு. ஆகவே ஏமன் ஹவுத்தி படைகள் வந்து கிட்டத்தட்ட ஈரானுடைய என்னோட துணை படைகளாக, எங்களுக்கு டக்ளஸ் இருந்த மாதிரி, எங்களுக்கு கருணாமன் இருந்த மாதிரி, எங்களுக்கு எல்லாம் இராணுவத்துக்கு இருந்த மாதிரி தான் ஈரானை பொறுத்த வரைக்கும் இருக்குது. சரி, இந்த ஈராக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈராக்கில் இருக்கிற பிரச்சனையை வந்து ஈராக்கும் வந்து தற்போது அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அமெரிக்க தளங்களை கொண்டிருக்கிறதால இந்த ஈராக்கா இருக்கலாம், ஏமனா இருக்கலாம், சவுதி அரேபியாவா இருக்கலாம், அனைத்துமே வந்து ஈரானுடைய தாக்குதல்களை நேரடியாக இப்போது வேண்டிக் கொண்டிருக்கின்ற இடங்கள். அதுல இன்னொரு விடயத்தை பார்க்கணும். இந்த அலி அல் சலீம் ஏர் பேஸ் இருக்கிறது குவைத்தில். இந்த குவைத்தில் இருக்கின்ற அலி அல் சலீம் ஏர் பேஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 13,500 அமெரிக்க ராணுவ வீரர்களை தற்சமயம் கொண்டிருக்கின்ற இடம்தான் இந்த அலி அல் சலீம் ஏர் பேஸ். அண்மைய தினத்துல பாத்தீங்கன்னா இந்த அலி அல் சலீம் ஏர் பேஸ் வந்து அண்மைய தினத்துல வந்து தாக்கப்பட்டிருக்கிறது. அதை விட ஈரானுடைய மிகப்பெரிய பலம் தான் இந்த P-21. எனக்கு இந்த வீடியோல பின்னுக்கு போய் கொண்டிருக்கிறது வந்து P-21 ஆன்டிஷிப் மிசைல்ஸ். இதை பாத்தீங்கன்னா சோவியத் காலத்துல, சோவியத் யூனியனுடைய காலத்துல தயாரிக்கப்பட்ட, ஈரான் இப்போ சொல்லி இருக்கிறது தாங்கள் இப்போது பாவித்துக் கொண்டிருக்கிற இந்த குண்டுகள் ஒவ்வொன்றும் டிகேட்ஸுக்கு முன்னால கிட்டத்தட்ட 10 வருடங்கள் 20 வருடங்களுக்கு முன்னராகவே உருவாக்கப்பட்டதை ஒழிய இந்த எந்த ஒரு மிசைல்ஸும் நேற்று முன்தின தினம் உருவாக்கப்பட்டதில்லை. ஆகவே இந்த 17வது நாள்ல நாங்கள் பழையதை தான் போட்டு அடிச்சு கொண்டிருக்கிறோம் என்கிற விடயத்தை தான் சொல்லியிருக்கிறார்கள். இந்த SA-2 என்று சொல்லப்படுகின்ற இந்த ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ் வந்து உண்மையாகவே ஆன்டிஷிப்ஸ் மிசைல். அதை வந்து மோடிஃபை பண்ணி இருக்கிறார்கள் ஈரானியர்கள், அதாவது வந்து ரீஇன்ஜினியரிங் பண்ணி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு வந்து இவை மனுவ பண்ணப்பட்டு மாக் 3.3, அதாவது வந்து கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் per ஹவர்ல 3000 to 4000 கிலோமீட்டர் per ஹவர் ஸ்பீட்ல வந்து இவை போய் தாக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஆகவே அந்த ரேஞ்சுக்குள்ள யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் இருக்கிறது, அமெரிக்காவினுடைய கப்பல்களும் வந்திருக்கிறது. இந்த ரெட் சீக்கு வந்து இவர்கள் பாவிக்கிறது இந்த ஆன்டிஷிப் மிசைல். இவர்கள் அதை மோடிஃபை பண்ணியிருக்கிறார்கள். ஏற்கனவே ரஷ்யன் காலத்திலே பாவிக்கப்பட்ட அந்த சோவியட் எரா மிசைல்ஸை கூட தற்சமயம் வந்து ஈரான் பாவிக்க தொடங்கி இருக்கிறது. ஆகவே ஈராக்கை பொறுத்த வரைக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஈரானுடைய மேற்கு போர்டர்ல வந்து ஈராக்கினுடைய சகல ஆமிக்காரட்ட ஈராக்கில் இருக்கிற அமெரிக்காவினுடைய படைத்தளங்கள் இருக்கிறது ஈரானுடைய மேற்கு பகுதி போர்டர்ல. ஆகவே ஈராக்கு போது தற்சமயம் அவர்களுடைய அந்த கில்லிங் ஜோன்ல தான் இருக்கிறது. சகல இந்த மத்திய கிழக்கு நாடுகள் அனைத்துமே இவர்களுடைய கில்லிங் ஜோன்ல இருக்கிறது தான் தற்சமயம் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஆகவே அந்த சந்தர்ப்பத்துல இந்த ஈரானை ஆயுதங்களால வெல்ல முடியுமா என்று அமெரிக்கா சிந்தித்தால், அல்லது வந்து கிட்டத்தட்ட 70 மடங்கு சிறிய ஒரு நாடான இஸ்ரேலால ஈரானை வெல்ல முடியுமா என்று கேட்டால் இவை மிகவும் கேள்விக்குரியதாகவும் மிகவும் நகைப்புக்குரியதாகவும் இருக்கும் என்பதில் தான் எந்த சந்தேகமும் இல்லை. அதே நேரத்தில் தற்சமயத்தில் இந்த 54வது வேவ்ஸ் வந்து இவர்கள் இந்த சாஜில் என்று சொல்லப்படுகின்ற ஒரு
மிசைல்ஸை பாவிக்க தொடங்கி இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அது மார்க் 15 to 20 மார்க் கிட்டத்தட்ட 11,500 km/h போகக்கூடிய டிராகன் ஸ்டைல்ஸை ஏற்படுத்தக்கூடிய மிகவும் ஆபத்தான ஒரு மிசைல்ஸை தான் இப்போது ஈரான் பாவித்திருக்கிறது. ஈரான் இப்போது சொல்லியிருக்கிறது, அண்மைய தினத்தில் ஈரான் சொல்லி இருக்கிறது, எந்த காரணம் கொண்டாலும் நாங்கள் இஸ்ரேலினுடைய பிரதமர் நெதன்யாகுவை கொலை செய்யாம விட மாட்டோம். நெதன்யாகு எங்களுடைய கொலை பட்டியலில் இருக்கிறார். ஆகவே நெதன்யாகுவை கொலை செய்பவர்களுக்கு நாங்கள் என்ன சாருவதற்கும் என்ன வடிகோல் என்ன ஒரு பிரதி உபகாரம் அல்லது என்ன பரிசு தருவதற்கும் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி புதிதாக வந்திருக்கின்ற 3வது சுப்ரீம் லீடர் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார். இது ஈரானுடைய ஆயுத பலத்தையும் மனபலத்தையும் சமூகங்களுக்கு கோடிட்டு காட்டுகிறது. அதே நேரம் இன்னும் சில விடயங்களை நாங்கள் இந்த வீடியோவில் கதைக்கோணும். அவைதான் எங்களுடைய ட்ரம்ப் தொடர்பான விடயங்கள். ட்ரம்ப் அண்மைய தினங்கள்ல சொல்லி இருக்கிறார், நேட்டோ நாடுகளோட ட்ரம்ப் நேரடியாகவே தன்னுடைய கருத்து மோதல்களை ஆரம்பித்திருக்கார். அண்மைய தினத்தில் உங்களுக்கு தெரியும், என்னுடைய பழைய வீடியோக்களை நான் சொல்லியிருப்பேன், பிரான்ஸோட, ஸ்பெயினோட, ஜூகேயோட தன்னுடைய ராஜதந்திர நகர்வுகள் சம்பந்தமாக தான் பலத்த முடிவுகளை எடுக்க போறதாக ட்ரம்ப் அண்மைய தினங்கள்ல சொன்னதை நீங்கள் பார்த்திருப்பீங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னால், அதே மாதிரி தற்சமயத்துல நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால், அதே ட்ரம்ப் இப்போது நேட்டோவோட முண்டி இருக்கிறார். அதாவது இவர் இன்றைய தினம் இப்போது கிடைத்த செய்தியில சொல்லப்படுகிறது, நேட்டோ நாடுகள் இந்த போர்ல பங்கு பெற்றி இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மோஸுக்குள்ளால வெளியால போகிற ஒவ்வொரு வெசல்ஸோட பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த முடியாது என்றால் நேட்டோ பலத்த இழப்புகளை ஏற்க வேண்டி வரும் அல்லது பலத்த இழப்புகளை பார்க்க வேண்டி வரும் என்று ட்ரம்ப் வெளிப்படையாக சொல்லி இருக்கிறது இந்த நேட்டோ நாடுகளுக்கு விடுக்கப்பட்ட ஒரு அறைகூவலாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இந்த உக்ரைன் போர் ஆரம்பிக்கப்பட்ட போது அமெரிக்கா நேரடியாக நேட்டோ நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தது, மன ஆறுதல்களை கொடுத்திருந்தது, நேரடியாக ஆயுத தளபாடங்களை உக்ரைனுக்கு கொண்டு குவித்திருந்தது. இந்த உக்ரைன் ரஷ்யா போர்ல நேரடியாகவே அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தவர், இந்த நேட்டோ நாடுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனக்கு உதவி செய்யலை என்று சொன்னால் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தியிருக்கும் என்பதையும், அதே நேரத்தில் இந்த மத்திய கிழக்கில் ஏற்படுகின்ற இந்த காரணங்களுக்கு தாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது ஏற்கனவே ஜூகே பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருந்ததால நேரடியாக ஜூகே பிரைம் மினிஸ்டரோட ஒரு கருத்து மோதலையும் ஏற்படுத்தியிருந்தவர். ஆனால் இந்த B2B1 பொம்மர் இந்த இரண்டையுமே கொண்டு பாதுகாப்பாக தரையிறக்கிறதுக்கு ஜூகே அனுமதி அளித்திருந்தது. நேரடியாக அமெரிக்காவிலிருந்து வலிக்கிடாமல் மெசூரியிலிருந்து, அதாவது அமெரிக்க மாகாணமான மிசூரியில் இருந்துதான் அல்லது நெவடாவில் இருந்துதான் இந்த B2 பொம்பர்கள் வருகின்றன. ஆனால் அண்மைய தினங்களை நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால் எங்களுடைய ட்ரம்ப் நேரடியாக கொண்டு அந்த பிளைட்ஸை யூகேலேயே வைத்திருந்ததை உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மைய தினங்கள்ல ஸ்பெயினோட கொழுவுப்பட்டவர், பிரான்ஸோட கொழுவுப்பட்டவர் நேற்றைய தினம் இன்றைய தினம் நேட்டோ நாடுகளோட தன்னுடைய கருத்து மோதலை ஆரம்பித்திருக்கார். இந்த போருக்கு நீங்கள் நேரடியாக சப்போர்ட் பண்ணல என்று சொன்னால் இவை மிகப்பெரிய பாதிப்புகளை நேட்டோ நாடுகளுக்கு ஏற்படுத்தும் என்று சொல்லியிருக்கிறார். இதை நாங்கள் சாதாரணமாக கடந்து போயிடாது, இதை நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டி வரும். அப்படியான ஒரு யுத்தம் ஒன்று வருகின்ற நேரத்தில் இந்த நேட்டோ நாடுகள் சமநிலை எடுக்கின்ற நேரங்களில் மறுபடியும் சைனாவிடம் போய் ட்ரம்ப் விழுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. பீஜிங்ல அடுத்தடுத்த நாட்கள், எதிர்வரும் 1-2 நாட்கள்ல பீஜிங்கில் ஒரு மாநாடு ஒன்றை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த மாநாட்டில் ட்ரம்பினுடைய இந்த அறைகூவலுக்குரிய பதில் பெரும்பாலும் கிடைக்கலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதாவது அமெரிக்க ஜனாதிபதி தான் தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் சைனாவை நேரடியாக இந்த போர்ல உதவி செய்யுமாறு கேட்டிருக்கிறார். இதை நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், முக்கியமாக இந்த போர்ல சைனா ஈரானுக்கு எதிரான நிலைப்பாடுகளை ஏற்படுத்தாது. அதே நேரத்தில் சைனா இன்றைய தினம் ஒரு சீக்ரெட் பிளைட் ஒன்றை அனுப்பி இருக்கிறது ஈரானுக்கு. அந்த பிளைட்ல மிகவும் சொபிஸ்டிகேட்டடான அல்லது மிகவும் ஆபத்தான ஆயுதங்கள் ஈரானுக்கு கொண்டு குவிக்கப்பட்டிருக்கலாம் என்கிற விடயத்தையும், நேற்று முந்தைய தினங்கள்ல ரஷ்யாவிடம் இருந்து வந்த ஆயுதங்கள் கூட இப்போது தற்சமயம் இங்கே விழுந்திருக்கின்றன. அதாவது ஈரான்ல இருந்து ஏவப்பட்ட ஆயுதங்கள் அல்லது ஏவுகணைகள் இஸ்ரேல்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற விடயங்களையும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ற ஊடகம் ஒன்று வெளியிட்டிருந்தது. இவற்றையெல்லாம் பார்க்கின்ற போது 2 நாட்களுக்கு முன்னர் எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி 2-3 நாட்களாக சொல்லி இருக்கிறார், இந்த யுத்தத்தில இந்தியா ஒருபோதுமே பங்கெடுக்காது, இந்த யுத்தத்தில இந்தியா எப்பவுமே நியூட்ரலாகத்தான் இருக்க போகிறது, ஆகவே இந்தியன் கப்பல்களை தயவு செய்து
மறைக்க வேண்டாம் என்ற பேச்சுவார்த்தைக்கும் வந்து அண்மைய தினங்கள்ல இந்தியாவினுடைய வெளிவிவகார அமைச்சரும் அதே நேரத்தில் இந்திய பிரதமரும் நேரடியாக ஈரானிய பிரசிடென்டோட தொடர்பு கொண்டு அவர்கள் கதைத்திருக்கிறார்கள், சுப்ரீம் லீடரோட கதைத்திருக்கிறார்கள். சோ இதை நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்றால், எங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா இந்த போர்ல மூழ்கையில் என்றால், சைனா இங்கே வரவில்லை என்றால், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யா நேரடியாக தலையிடவில்லை என்றால், அமெரிக்காவால இந்த போரை எவ்வளவு தூரம் கொண்டு நடத்த முடியும் என்பது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. சோ இந்த நேரத்துல நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம், இலங்கையில் இருந்து கொண்டு இந்த போர் எங்களை எவ்வாறு பாதிக்க போகிறது. அண்மைய தினங்கள்ல வந்து எங்களுடைய ஏற்றுமதி வருமானம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிற என்கிற விடயங்கள் வந்து சொல்லப்படுகிறது. அதாவது வந்து கடந்த வருடம் இந்த நேரத்தோட ஒப்பிடைக்க இந்த வருடம் ஏற்றுமதி வந்து 1/3 குறைஞ்சிருக்கிறது, 33% குறைஞ்சிருக்கிற என்கிற விடயத்தையும் சொல்லுகிறார். அதாவது வந்து கப்பல்கள் வந்து நேரடியாக இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸுக்குள்ளாலேயோ ரெட் சீக்குள்ளாலேயோ போய் யூரோப்புக்கு போக முடியாத நிலைமையில இருக்கின்ற சந்தர்ப்பத்தில், இந்த கண்டெய்னர்ஸ் போக முடியாத சந்தர்ப்பத்தில் இப்போது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. இலங்கை தன்னுடைய ஏற்றுமதி வருமானத்தை எப்படி தக்க வைத்துக் கொள்ள போகிறேன் என்கிற பிரச்சனையோடு இருக்கிறது. சரி, ஏற்றுமதி வருமானம் உண்டு. இரண்டாவது, இலங்கைக்கு வருமானம் வாரது எதால என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபாரின் டிராவலர்ஸ், அதாவது வந்து அந்நிய செலாவணி வாரது வந்து இரண்டாவது வருமானம் வந்து கிட்டத்தட்ட 7 பில்லியன் வந்திருக்குது போன வருடம் என்று சொல்லி அன்னொரு அரசாங்கம் மார்தட்டி கொண்டது இந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை. தற்சமயம் அது 100% சுற்றுலா பயணிகளுடைய வருகை இலங்கைக்கு குறைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. எந்த ஒரு நாட்டவரும் சவுதி அரேபியா, கட்டார் போன்ற நாடுகளுக்கு போகாமல் இலங்கைக்கு நேரடியாக வெஸ்டர்ன் யூரோப்ல இருந்தோ அல்லது ஈஸ்டர்ன் யூரோப்ல இருந்தோ அல்லது வந்து யுனைடெட் கிங்டம்ல இருந்தோ அல்லது வந்து அமெரிக்காவில் இருந்தோ நேரடியாக ஒரு டூரிஸ்டாக வருவது என்பது வந்து மிகவும் கேள்விக்குரியதாக இருக்கிறது. அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் இலங்கை தன்னுடைய வருமானத்தையும் இழக்க போகிறது. தற்சமயம் இலங்கையினுடைய வெளிநாட்டு வருமானம் ஏற்றுமதியும் இல்லை, வருமானம் இழக்க போகிறது என்றால் 2028 ஆண்டு நாங்கள் எப்படி எங்களுடைய கடனை செலுத்த போகிறோம், எப்படி இந்த அபிவிருத்திகளை செய்ய போகிறோம் என்பதுதான் இப்போது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. அனுர அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அபிவிருத்திகள் என்ற அடிப்படையில எந்த ஒரு குறிப்பிடத்தக்க அளவு பெரிய ஒரு அபிவிருத்தியை செய்யாட்டிலும் அன்றன்றாடைக்கு மக்களுடைய அன்றன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பெட்ரோல், மண்ணெண்ணெய், கேஸ் போன்றவற்றை தங்கு தடையின்றி 2028 ஆண்டு வரைக்கும் வழங்க முடியுமான்னு கேட்டால் அதற்கு எங்களுடைய நாட்டினுடைய ஜனாதிபதி சொன்ன பதிலே, இந்த போர் எப்போது முடியும் என்று சொல்லுங்கள், நான் அப்போது விலையேற்றம் குறையுமா இல்லையா என்கிறதை சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆகவே ஜனாதிபதியாக இருக்கலாம், அன்றகுமார் சாநாயகர் இருக்கலாம், அரசாங்கமாக இருக்கலாம், எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், யாருமே இந்த போரினுடைய பாதிப்புகளை பொறுப்பேற்கிறதுக்கு தயாராக இல்லை. எல்லாருமே அரசாங்கத்திலே குறை போடுவதாக ஒரு தரப்பும், அதே நேரத்தில் அரசாங்கம் வந்து அது சர்வதேசத்தில குரூட் ஆயிலினுடைய விலை $100 போய்விட்டது, $200 போய்விட்டது என்கிற விடயத்தையும் இவர்கள் கதைத்து கொண்டு காலத்தை தள்ள போகிறார்களா அல்லது மறுபடியும் நாங்கள் ஒரு இருண்ட யுகத்துக்குள்ள போறோமா என்கிறதுதான் உண்மை. ஆனால் இதை பார்க்கின்ற போதுதான் மிகவும் சிரிப்பான விடயம் என்றால், அண்மைய தினத்துல எங்களுடைய பழைய அரசியல்வாதிகள் மறுபடியும் பாதைக்கு வந்திருக்கிறார்கள். நீங்கள் நேற்று முதல் நாள் பார்த்தீங்கன்னா தெரியும், சிங்கள ஊடகங்கள்ல ரணிலினுடைய அரசியல்வாதிகளும் கோத்தாவினுடைய அரசியல்வாதிகளும் மறுபடியும் பாதைக்கு வந்திருக்கிறார்கள், ரோட்ல வந்திருக்கிறார்கள். தற்போது ரணில் வந்தாதான் நாட்டை காப்பாற்றலாம் என்கிற ஒரு விடயத்தையும் இவர்கள் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த சிந்தனை பொதுமக்களுடைய மனதில் விதைக்கப்படுகிற சந்தர்ப்பத்துல, இந்த கேஸ் இல்லாத சந்தர்ப்பத்துல இவை வந்து மிகவும் பாரதூரமான பிரச்சனை உண்டு இலங்கையில கொண்டு வரும் என்பதையும், 2027 2028 இந்த ரெண்டும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனையான நாட்களாக போகிறது என்பதுதான் உண்மை. ஆனால் எது எப்படியோ, எதை நாங்கள் விரும்பினாலும் சரி விருப்பாட்டிலும் சரி, எது எப்படியோ இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்து வரும் நாட்கள் ஒரு மிகவும் கேள்விக்குரியதாகவும் மிகவும் சிக்கலுக்குரியதாகவும் சர்வதேச அரசியலை பார்க்க வேண்டிய நாட்களாக இருக்கும் என்பதில் இந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே தொடர்ந்து இப்படியான வீடியோக்களோட உங்களோட சந்திக்கும் வரை நான் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் டாக்டர் ராமநாதன்.